எலன் மாஸ்க் அவர்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸை நம்ம ஒரு சீரிஸாக பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 எபிசோட் போட்டிருக்கேன். நீங்கள் அது இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எலன் மாஸ்க் அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் பிறந்ததையும் அங்கேருந்து கஷ்டப்பட்டு கனடாவுக்கு வந்ததையும், கனடாவில் தங்குறதுக்கு கூட வீடு இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேயே பல நாள் தங்கியிருந்ததையும் இதுக்கு முன்னாடி இருந்த 2 எபிசோடில் பார்த்தோம். அதுலேருந்து மீண்டு வந்து எப்படி கல்லூரியில் சேர்ந்தார், தான் படிப்பை முடிச்ச 3 வருஷத்துல எப்படி 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு அப்படின்றத இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். இது எலன் மாஸ்க் சக்சஸ் ஸ்டோரி எபிசோட் நம்பர் 3. 1995 எலன் மாஸ்க் தன்னுடைய பிஜி டிகிரியை முடிச்சாரு. இதை தொடர்ந்து மறுபடியும் பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்தாரு. ஆனா அதே காலகட்டத்தில் இன்டர்நெட் பேஸ் பண்ணி நிறைய கம்பெனிகள் உருவாயிருந்தது. ஸோ நம்மளும் இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஒரு பிஸ்னஸை உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதை பற்றி தான் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இப்படி இன்டர்நெட் பேஸ் பண்ணி அவர் ஒரு பிஸ்னஸ் உருவாக்கணும்னு நினச்சார்ல, அப்படி உருவாக்கிய நிறுவனம் தான் Zip2. இப்போது நீங்கள் ஒரு புது சிட்டிக்கு போகிறீங்க, பக்கத்தில் எங்கே பீஸா கடை இருக்குது அப்படின்னு தேடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நியர்பை பீஸா ஷாப்ஸ் அப்படின்னு கூகுளில் தேடுவோம் இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் என்ன சேவை வேணால் அந்த வெப்சைட்டில் தேடிக்கலாம். அப்படி வெப்சைட்டில் தேடினீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காஃபி ஷாப் எது அப்படின்னு உங்களுக்கு காட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹோட்டல் எது அப்படின்னு காட்டும். இப்போ நீங்கள் டொயோட்டா கார் வாங்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டொயோட்டா ஷோரூம் எது அப்படின்னு காட்டும். ஒரு நகை வாங்க போகிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஜுவல்லரி ஷாப் எது அப்படின்னு உங்களுக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்கு எப்படி போகணும் அப்படின்னு வழியும் உங்களுக்கு காட்டும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த கடைக்கு எப்படி போகணும்னு வழியும் சொல்லும். இன்னைக்கு வந்து இது உங்களுக்கு சாதாரண விஷயமா தோணலாம். அன்னைக்கு காலகட்டத்தில் 1995 இந்த மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் எல்லோ பேஜஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த எல்லோ பேஜஸ் அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய சேவையை அப்படியே ஆன்லைனுக்கு மாற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அந்த வெப்சைட்டில் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் இருக்கும், நல்ல கடைகளும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த கடைக்கு எப்படி போகணுன்ற வழியும் இருக்கும். இதுதான் அதோட கான்செப்ட். சரி, இன்டர்நெட் பேஸ் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் இதற்கு பணம் எப்படி கிடைச்சது? எலன் மாஸ்க்கும் அவருடைய தம்பி கிம்பல் மாஸ்க்கும் சேர்ந்து தான் இந்த நிறுவனத்தை தொடங்கலான்னு முடிவெடுத்தாங்க. அதனால தங்களுடைய அப்பா கிட்ட போயிட்டு ஒரு $20,000 கடனா வாங்கிட்டு வந்து முதலீடு பண்ணாங்க. அதே நேரத்தில் எலன் மாஸ்க் தனக்கு தெரிந்த நல்ல முதலீட்டாளர்கள் கிட்ட கொஞ்சம் ஃபண்டும் ரைஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் எலன் மாஸ்க் படிச்சுட்டு இருக்கும் போதே சில கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் பண்ணார்ல, அதுலேருந்து சேர்த்து வச்ச காசு, அப்புறம் அவர் ஒர்க் பண்ண முதலாளிகள் கிட்ட இந்த மாதிரி என்னோட திறமை பற்றி உங்களுக்கு தெரியும், நானாவே இப்போ தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நீங்கள் அதில் கொஞ்சம் முதலீடு பண்ணுங்க, லாபம் வந்த பிறகு அந்த லாபத்தை உங்களுக்கு பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு $2 லட்சம் அளவுக்கு மொத்தமாக முதலீட்டை திரட்டி இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாரு. இந்த பிஸ்னஸை தொடங்கினார். மொத்தமாக 3 எம்ப்ளாயிஸ் தான் ஆரம்பத்தில். ஒன்று எலன் மாஸ்க் வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு தேவையான கோடிங்லாம் எழுத ஆரம்பித்தார். ரெண்டாவது அவர் தம்பி கிம்பல் மாஸ்க், அவர் வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு தேவையான டேட்டாவை கொடுக்கறது, அந்த எல்லோ பேஜஸ் புத்தகங்களை ரெடி பண்ணி தர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தம்பி பார்த்துக்கிட்டாரு. மூணாவது யாருன்னா சேல்ஸ்மேன். இவங்க வெப்சைட் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வேலைக்காக இன்னொரு சேல்ஸ்மேனை வேலைக்கு எடுத்தாங்க. இப்படி மொத்தமாக 3 பேர் தான் அந்த நிறுவனத்தில் இருந்தாங்க. இரவு பகலாக உட்காந்து அந்த வெப்சைட்டை உருவாக்குனாரு எலன் மாஸ்க். இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு வெப்சைட்டை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம். ஆனால் 1995 அப்போதான் இன்டர்நெட் உருவாகிட்டு இருந்த காலம். அப்போவே ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல வெப்சைட்டை உருவாக்குனாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலைக்கு எடுத்த சேல்ஸ்மேனும் சில நிறுவனங்கள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்கள் நிறுவனத்துக்குன்னு ஒரு வெப்சைட் நாங்கள் உருவாக்கணும், இந்த எங்களோட வெப்சைட்டில் உங்களோட நிறுவன பேரும் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலம் உங்களுக்கு நிறைய கஸ்டமர்கள் கிடைப்பாங்க இப்படின்னு சொல்லி சில ஆர்டர்ஸை பிடிச்சு கொண்டு வந்தார் அந்த சேல்ஸ்மேன். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க உருவாக்கிய அந்த Zip2 நிறுவனம் வளர ஆரம்பிச்சுது. ஃபர்ஸ்ட் அந்த சிட்டியில் உள்ள ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் முதல்ல இவங்களுடைய வாடிக்கையாளர்களாக சேர்ந்தாங்க. இதை தொடர்ந்து ஆட்டோமேட்டிவ் கம்பெனிஸும் இவங்களோட வாடிக்கையாளர்களாக சேர்ந்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எலன் மாஸ்கினுடைய Zip2 நிறுவனம் நல்லாவே வளர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி எலன் மாஸ்கினுடைய Zip2 அப்படிங்கிற இந்த நிறுவனம் ரொம்ப நல்ல நிறுவனம், இன்னும் பல மடங்கு வளரக்கூடிய நிறுவனம் அப்படிங்கிறத மோர் டேவிடோ அப்படின்ற இன்னொரு நிறுவனம் கண்டுபிடிச்சாங்க. இந்த நிறுவனத்தோட வேலை என்னன்னா, இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவது தான் இந்த நிறுவனத்தோட வேலையே. இந்த மாதிரி மோர் டேவிடோ நிறுவனம் இவருடைய Zip2 நிறுவனத்தில் முதலீடு பண்ண வந்தாங்க. கிட்டத்தட்ட $3 மில்லியன் முதலீடு பண்ண வந்தாங்க. அதாவது $30 லட்சம் முதலீடு பண்ண வந்தாங்க. எலன் மாஸ்க்கும் அவருடைய தம்பிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நம்ம நிறுவனத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய முதலீடு
முதலீடு கிடைக்கும் அப்படின்னு அவங்களால நம்பவே முடியல. ஒரு நல்ல துறையை நம்ம தேர்ந்தெடுத்து அதில் நம்முடைய கடுமையான உழைப்பை போட்டோம்னா கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு எலன் மாஸ்க்கு புரிஞ்சுது. இந்த மாதிரி நல்ல முதலீடு வந்த பிறகு ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல இருந்த தங்களுடைய அலுவலகத்தை ஒரு நல்ல கட்டிடத்துக்கு மாற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலீடு பண்ண அந்த நிறுவனம் முதல்ல வெப்சைட்டை இன்னும் பல மடங்கு டெவலப் பண்ணணும், பார்க்கவே ரொம்ப கேட்சியாக சூப்பராக பண்ணணும், அதற்கு நல்ல டெவலப்பர்ஸை நம்ம வேலைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எலன் மாஸ்க் நல்லாவே கோடிங் எழுதுவார், ஆனால் ஒரு சிறந்த டெவலப்பர் கிடையாது. இப்போ அவர் ஒரு கோடிங்க்கு 100 லைன்ல எழுதினாரு அப்படின்னா அந்த ஒரு நல்ல டெவலப்பர் வந்து அந்த கோடிங்கை 40 லைன்ல எழுதி முடிச்சுட்டு வரான். அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல கோடிங் எழுதக்கூடிய டெவலப்பர்ஸை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு டெவலப்பர்ஸை வேலைக்கு எடுத்தாங்க. இதை தொடர்ந்து வெப்சைட்டும் பல மடங்கு டெவலப் ஆச்சு. எலன் மாஸ்க்கு ஆச்சரியம், நம்ம வெப்சைட்டா இது அப்படின்னு சூப்பராக இருந்தது. இதை தொடர்ந்து வெப்சைட்டை நல்லா டெவலப் பண்ண பிறகு நம்மளோட சேல்ஸ்மேன் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட ப்ராடக்ட்டை பலருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி சேல்ஸ்மேன்ஸை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து நிறைய சேல்ஸ்மேன்ஸை வேலைக்கு எடுத்தாங்க. அதன் மூலமா சேல்ஸும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இதை தொடர்ந்து தான் முதலீடு பண்ண அந்த நிறுவனம் இன்னொரு காரியத்தை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நல்ல டெவலப்பர் கிடைச்சிட்டாங்க, நல்ல சேல்ஸ்மேனும் கிடைச்சிட்டாங்க. ஆனால் எலன் மாஸ்க் உங்களோட நிர்வாகம் இன்னும் சரியில்லை, உங்களுக்கு வந்து எப்படி டெவலப்பர்ஸ் கிட்ட வேலை வாங்கணும், சேல்ஸ்மேன் கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னு தெரியல. அதனால இந்த துறையில் அனுபவம் வாய்ந்த இன்னொருத்தரை சிஇஓவா போடலாம். அவங்க இது ரெண்டையுமே மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் புது புது ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுங்க, நீங்கள் வந்து சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸராக மட்டும் இருங்க அப்படின்னு சொன்னாங்க முதலீடு பண்ண அந்த நிறுவனம். எலன் மாஸ்க் அதற்கு ஒத்துக்கல. நான் பார்த்து உருவாக்கிய முதல் நிறுவனம், அதோட தலைமை பொறுப்பை விட்டு தர்றதா அப்படின்னு அவருக்கு மனசே இல்லை. இருந்தாலும் மோர் டேவிடோ நிறுவனம் எலன் மாஸ்க் கிட்ட இருந்து தலைமை பொறுப்பை அதிரடியா புடுங்கி இன்னொரு அனுபவம் வாய்ந்த ரிச்சர்ட் சோர்கின் அவர்கள்கிட்ட கொடுத்தது. இந்த மாதிரி தன்னை சிஇஓ பதவியிலிருந்து தூக்குனது எலன் மாஸ்க்கு மிகப்பெரிய வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த புது சிஇஓ எப்படி ஒர்க் பண்ணுறாரு, எப்படி மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறாரு, எப்படி மற்றவங்களுக்குலாம் டார்கெட் கொடுக்குறாரு அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்தே கற்றுக்கிட்டாரு எலன் மாஸ்க். இதை தொடர்ந்து நிறுவனமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. 1995 வெறும் 2 பேரால் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர ஆரம்பிச்சது. அடுத்த 3 ஆண்டுகளில் 1998க்குள்ளேயே 30-40 பேர் வேலை பார்க்குற மாதிரி மிகப்பெரிய நிறுவனமாக மாறிடுச்சு. இதே காலகட்டத்தில் தான் சிட்டி சர்ச் அப்படின்ற இன்னொரு நிறுவனமும் இதே வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நிறுவனம் எலன் மாஸ்கோட இந்த Zip2 நிறுவனத்தை $300 மில்லியன் கொடுத்து வாங்கலான்னு முன் வந்தாங்க. ஆனா எலன் மாஸ்க்கு இது பிடிக்கல. இந்த மாதிரி இன்னொரு போட்டி நிறுவனத்துக்கிட்ட நாம நம்முடைய நிறுவனத்தை விற்க கூடாது, போட்டி நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டோம் அப்படின்னா நம்மளால நம்முடைய நிறுவனத்தை வளர்க்கவே முடியாது, வேணான்னு தடுத்தாங்க. ஆனால் $300 மில்லியன் பெரிய விஷயம். ஏன்னா அந்த முதலீடு பண்ண கம்பெனி வந்து வெறும் $3 மில்லியன் தான் முதலீடு பண்ணாங்க. அடுத்த 3 வருஷத்துக்குள்ள நமக்கு $300 மில்லியன் கிடைக்க போகுதுன்னா அது பெரிய தொகை. அதனால இது வித்தரலாம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ண அந்த மோர் டேவிடோ நிறுவனம் இந்த நிறுவனத்தை விற்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. எலன் மாஸ்க் எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கவே இல்லை. அப்பதான் எலன் மாஸ்க் தன்னுடைய ஒரு ஆடுபுலி ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி சிட்டி சர்ச் நிறுவனத்தையும் நம்முடைய Zip2 நிறுவனத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு வேலை போயிடும், எம்ப்ளாயி கவுண்ட் பாதியா குறையும். அதனால இந்த 2 நிறுவனத்தையும் மெர்ஜ் பண்ணக்கூடாது, நீங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் என் பக்கத்துல துணையா இருங்க அப்படின்னு அத்தனை எம்ப்ளாயிஸையும் தன் பக்கம் இழுத்தாரு எலன் மாஸ்க். இதன் மூலம் Zip2 நிறுவனத்துல வேலை பார்த்த நிறைய பேர் இணைந்து இந்த இணைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதனால Zip2 நிறுவனத்தையும் சிட்டி சர்ச் நிறுவனத்தையும் இணைக்கக்கூடிய அந்த முயற்சி கைவிடப்பட்டது. இந்த மாதிரி எலன் மாஸ்க் ஆடின ஆடுபுலி ஆட்டத்தால அந்த சிஇஓ வந்து கடுப்பாயிட்டார். நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருந்த ரிச்சர்ட் சோர்கின் தாம் பதவியிலிருந்து விலகுவதாக சொன்னார். சரி, அந்த சிஇஓ பதவி விலகினதும் நமக்கு தான் மறுபடியும் அந்த சிஇஓ பதவி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாரு எலன் மாஸ்க். ஆனா அந்த சிஇஓ போறப்ப டெரக் ப்ரௌடியன் அப்படின்னு இன்னொரு ஆளை சிஇஓவா போட்டுட்டு எலன் மாஸ்க வழக்கம் போல டம்மியா உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. இங்க பாரு, ஒன்னு நான் இந்த பதவியில இருக்கணும், இல்ல என்னுடைய நம்பகமான ஒரு ஆள் தான் இந்த பதவியில இருக்கணும், கடைசி வரைக்கும் உனக்கு இந்த பதவியே கிடையாதா எலன் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த சிஇஓ. அந்த சிஇஓ ரொம்ப வினயம் பிடிச்ச ஆளா இருப்பாரு போலங்க. எலன் மாஸ்க்கு மறுபடியும் பயங்கரமா கோவச்சு. இந்த நிறுவனத்தை உருவாக்கினவனா கட்டமைத்தவனா, ஆனா என்ன தலைமை பொறுப்புல நியமிக்காம வேற எவனோ உட்கார்றானுங்களே அப்படின்னு அவருக்கு பயங்கர கோபம். முதலீடு பண்ண நிறுவனம் இப்படி நம்மளை போட்டு சத்தாய்க்கிறாங்களே அப்படின்னு பயங்கர கோபம் வந்துகிட்டே இருந்தது. ஆனா புதுசா வந்த அந்த சிஇஓ ரொம்ப நல்லவரா இருந்தாருங்க. அவரு எலன் மாஸ்கையும் அனுசரிச்சு பேச ஆரம்பிச்சார்.
நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன். சிஇஓ பதவி மட்டும்தான் என்னுடையதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தே சில முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு அவரோடு சேர்த்து பயணிக்க ஆரம்பிச்சாரு புது சிஇஓ. இது எலன் மாஸ்க்குக்கும் பிடிச்சிருந்தது. அதே நேரத்தில் காம்பாக் அப்படின்ற இன்னொரு நிறுவனம் $37 மில்லியன் கொடுத்து இவங்களோட Zip2 நிறுவனத்தை வாங்க முன் வந்தாங்க. முதலையாவது $30 தான் கொடுக்குறேன்னாங்க, $30 மில்லியன் தான் கொடுக்குறேன்னாங்க. இந்த நிறுவனம் வந்து $37 மில்லியன். இது வந்து ஒரு பெரிய தொகை. அந்த புது சிஇஓ இந்த முயற்சிக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாரு. எலன் மாஸ்கிட்டையும் பொறுமையா பேசினார். நம்ம கம்பெனி சாதாரணமான சின்ன கம்பெனி தான். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இன்னும் நிறைய முதலீடு தேவைப்படும். ஆனால் நம்மளை நம்பி அவ்வளோ பணத்தை யாரும் முதலீடு பண்ண மாட்டாங்க. அப்போ முதலீடு இல்லாமல் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாது. நம்ம இதே இடத்துல தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதே நேரம் $37 மில்லியன் கொடுத்து நம்ம நிறுவனத்தை காம்பாக்ட் நிறுவனத்தோட இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிறுவனத்தோட வளர்ச்சி அதிபயங்கரமாக இருக்கும். அடுத்த 6 வருஷத்தில் அடைய வேண்டிய வளர்ச்சியை 2 வருஷத்தில் நம்ம நிறுவனத்தால் அடைய முடியும். நம்ம நிறுவனத்துக்கு எது நல்லதோ அதை பண்ணுவோம். உனக்கு இந்த டீல் முடிஞ்சிச்சு அப்படின்னா உனக்கு மிகப்பெரிய பணம் கிடைக்கும். அதை வச்சு நீ இதே போல் இன்னொரு நிறுவனத்தை கூட உருவாக்கு. உனக்கு வயசும் சின்னதாக இருக்குது, நிறைய பணமும் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு நீ இன்னும் பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கலாம்ல. அதனால் இந்த முறை இந்த டீலுக்கு ஒத்துக்கோ அப்படின்னு பொறுமையாக பேசி சம்மதிக்க வச்சாரு அந்த புது சிஇஓ. எலன் மாஸ்க்கு ஆரம்பத்தில் தன்னுடைய நிறுவனத்தை இன்னொரு நிறுவனத்துக்கு இணைக்க விருப்பம் இல்லைனாலும் அதன் பிறகு எலன் மாஸ்க்கும் அவருக்கு சொல்றதெல்லாம் சரின்னு பட்டுச்சு, சம்மதிச்சாரு. என்னதான் எலன் மாஸ்க் சம்மதம் தெரிவிச்சாலும் ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன நம்பி என் கூட இருந்த நம்ம கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு வேலை போகவே கூடாது. நீங்க இந்த நிறுவனத்தை இன்னொரு நிறுவனத்துக்கு வித்துக்கோங்க, இல்ல இன்னொரு நிறுவனத்தோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம நிறுவன எம்ப்ளாயிஸ்க்கு வேலை போகவே கூடாது அப்படின்னு சொன்னாரு எலன் மாஸ்க். இந்த கோரிக்கையை காம்பாக்ட் நிறுவனமும் ஏத்துக்கிட்டாங்க. யாரையும் வேலையை விட்டு தூக்காமலே அந்த இணைப்பு நடைபெற்றது. காம்பாக்ட் நிறுவனம் இவருடைய Zip2 நிறுவனத்தை $307 மில்லியன் கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. எலன் மாஸ்க்கு இதன் மூலம் கிட்டத்தட்ட $22 மில்லியன் பணம் கிடைச்சதுங்க. அவர் தம்பி கிம்பல் மாஸ்க்கு $15 மில்லியன் பணம் கிடைச்சதுங்க. அதை விட இந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ண மோர் டேவிடோ கம்பெனிக்கு கிட்டத்தட்ட $60 மில்லியன் பணம். அந்த நிறுவனம் முதலீடு பண்ணது வெறும் $3 மில்லியன் தான். ஆனால் திரும்ப கிடைச்சதோ $60 மில்லியன், அதாவது $30 லட்சம் போட்டு கிட்டத்தட்ட $6 கோடி அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. 20 மடங்கு அதிகமான பணம் கிடைச்சது. சூப்பர்ல. அதை விடுங்க, காலேஜ் முடிச்சு வெளியே வந்த எலன் மாஸ்க் வெறும் 4 வருஷத்துல சம்பாதித்த தொகை எவ்வளவு தெரியுமா? $22 மில்லியன். அன்னைக்கு காலகட்டத்தில், அதாவது 1998 $1 மில்லியன் இந்திய மதிப்புக்கு வந்து 4.5 கோடி ரூபாய் வருங்க. 1 மில்லியனோட மதிப்பு 4.5 கோடி ரூபாய் அப்படின்னா அப்ப 22 மில்லியனோட மதிப்பு தோராயமா 100 கோடி ரூபாய்க்கு மேல. ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதை கட்டமைச்சு அடுத்த 4 வருஷத்துல இன்னொரு நிறுவனத்துக்கு அதை விற்றதன் மூலமா எலன் மாஸ்க்கு கிடைத்த தொகை 100 கோடி ரூபாய்ங்க. செமல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், சம்பாதிச்சதெல்லாம் இனி போதும், இனிமே இந்த உலகத்தை ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், ராமே ஆண்டா நமக்கு என்ன, ராவணே ஆண்டா நமக்கு என்ன அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா எலன் மாஸ்கோட கனவு மிகப்பெரியதா இருந்தது. அவருடைய எண்ணங்கள் இன்னும் உயர்ந்ததா இருந்தது. இந்த 100 கோடி ரூபாயை சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நான் பிறக்கல, இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும். ஏதோ ஒரு கடைக்கோடியில வாழக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் எலன் மாஸ்க்னா யாருன்னு தெரியணும், அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்னு அவர் யோசிச்சு உருவாக்கிய அடுத்த நிறுவனம் தான் PayPal.com. அந்த PayPal.com நிறுவனம் உலகத்துல என்ன மாதிரியான ஒரு புரட்சியை உண்டாக்குச்சு? PayPal.com நிறுவனத்தால எலன் மாஸ்க் இழந்தது என்னென்ன, பெற்றது என்னென்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் அடுத்தடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். அடுத்தடுத்த அத்தியாயங்கள் இன்னும் சூப்பரா இருக்கும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.